நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நேரம் சஹருடைய நேரம். நம்ம எல்லாம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணுறதில்ல. கரெக்டாக எழுந்திரிச்சு அலாரம் வச்சு சாப்பிட்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், இன்னஃபி சுஹூரி பரக்கா, அந்த நேரத்தில் பரக்கத் இருக்குன்னா. இன்னொரு ஹதீஸில் அந்த நேரத்தில் சாப்பிட முடியலனா கூட நீங்கள் எந்திரிச்சு ஒரு கவலம் தண்ணீர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு வலவு பி ஜர்அத்தின் மின் மா, ஒரு கவலம் தண்ணியாச்சும் குடிக்கணும்னா. அப்போ அந்த நேரத்தில் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எந்திரிக்க சொன்னாங்க? அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ஏன் நம்ம நைட்டே சாப்பிட்டு படுத்துடலாமே. சில பேர் இந்த தப்பு செய்கிறாங்க. சஹரில் எதுக்கு எந்திரிக்கணும், தூக்கத்தை கலைச்சி, அதனால் நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக சாப்பிட்டு 12 மணிக்கு படுத்துடலாம் அப்படின்னு. அது தவறான ஒரு நடைமுறை. நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு அமல். சுன்னத்துன்னா தூங்கி எந்திரிக்க வேண்டும். அந்த நேரத்தில் சஹருடைய நேரத்தில் எந்திரித்து நாம் ஏதாவது சாப்பிடணும், நம்மளால் முடிஞ்ச அளவு சாப்பிடணும். இப்போ அந்த நேரத்தை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைச்சு தந்தாங்க? அதில் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அது பரக்கத்தான நேரம். அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அவன் கேட்கிறான். நம்ம தான் அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் கதவு, நம்ம வீட்டு கதவை தட்டி கேட்கிறான். ஃபயகூல், அல்லாஹ் கேட்கிறான், மை யதுஊனி ஃபஸ்தஜீபு லஹு, யாராவது என்ன அழைக்கிறீங்களா? அல்லாஹ் என்ன கூப்பிடுறீங்களா? நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஒமை யஸ்அலுனி ஃபௌதியஹு, யாராவது என்கிட்ட உங்களுடைய தேவைகளை கேட்குறீங்களா? துன்யா ஆகிரத்துடைய தேவையை கேட்குறீங்களா? நான் அவங்களுக்கு அந்த தேவையை கொடுக்குறேன். ஒமை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிரு லஹு, யார் அவங்களுடைய பாவத்திற்கு என்கிட்ட பிழை பொறுக்க தெரிறீங்களா? அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் அவன் கேட்கிறான். நம்ம தான் அல்லாஹ் கிட்ட கேட்போம். ஆனால் இந்த நேரத்தில், ஒரு நாளில், அதுவும் இரவில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில், கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா அடியார்களிடம் கேட்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பரக்கத் பொதிந்த நேரம் அது. நம்ம யோசிச்சு பார்க்கணும். முத்தகீன்கள், நம்ம தக்வான்னு சொல்கிறோம். தக்வாவை அடைவதற்குத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்தான். அந்த தக்வா, முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் வ உயூன், அந்த முத்தகீன்கள் நாளை மறுமையிலே சுவனத்தில் இருப்பார்கள், நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இருக்கும். ஏன் அவங்க அந்த அவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்கன்னு சொன்னால், ஆஹிதீனம் பிமா ஆத்தாஹும் ரப்புஹும், அவங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அவங்க சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ்னுவாங்க, அல்லாஹ் வறுமையை கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ்னுவாங்க. எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி வாழ்ந்தார்கள். இன்னஹும் கானு கப்ல தாலிக முஹ்சினீன், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கலனாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க முஹ்சினீன்கள், இஹ்சான் செய்த நிலையில் தான் இருந்தார்கள். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே சொற்ப நேரம் தான் உறங்கினார்கள், கொஞ்ச நேரம் தான் உறங்கினார்கள். ஒபில் அஸ்ஹாரி, இரவுன்னு சொல்லிட்டு போயிடலாம், அல்லாஹ் சொல்லிட்டான், அதோட முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இரவில் ஒரு குறிப்பிட்ட டைமை அல்லாஹ் ஹைலைட் பண்ணி குர்ஆன்ல சொல்றான். ஒபில் அஸ்ஹாரி, அந்த சஹருடைய நேரத்தில், ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். முன்னாடி சொன்ன ஹதீஸில் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அந்த நேரம் இஸ்திக்ஃபாருடைய நேரம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கேரண்டி டைம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் தஹஜ்ஜத்துடைய சஹருடைய நேரம் தான். அந்த டைம் தான் கேரண்டி டைம். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? நம்ம எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், முடிஞ்சிருச்சு. ஃபஜர் தொழுது தூங்கிடும், இல்லை ஃபஜர் தொழுதுட்டு ஆஃபீஸ் போயிடுறாங்க, வேலைக்கு வியாபாரம் செய்ய போயிடுறாங்க. அது அந்த டைமில் அல்லாஹ் எந்திரிக்க சொன்னது. அந்த டைமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நீங்கள் தண்ணியாச்சும் குடிங்கன்னு சொன்னது நோக்கம் சாப்பாடு அல்ல, சாப்பாடு ஒரு பகுதி தான். அதை காரணமாக வைத்து இவ்வளவு பரக்கத் பொதிந்த அந்த நேரத்தை நம்மளை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த நேரத்தில் சஹர் வைக்கப்பட்டுச்சு. நம்ம இன்னைக்கு என்ன ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாப்பாடு பக்கம் போயிட்டு இபாதத்தில் நம்ம கோட்டை விட்டுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலைக்கும் பி கியாமுல் லைல், கியாமுல் லைல நீங்கள் தொடர்ந்து தொழுதுட்டு வாங்க. கியாமுல் லைல் என்பது இரவு முழுவதும் நின்று வணங்குவதற்கும் சொல்லப்படும். அதே நேரத்தில் குறிப்பாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் நின்று வணங்குறதுக்கும் சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த கியாமுல் லைல் என்பது சாலிஹீன்களுடைய, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சீதேவிகளுடைய அமலாக இருந்தது. வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அந்த சஹருடைய நேரம் என்பது உங்கள் ரப்புக்கும் உங்களுக்குமான நேரம். உங்களுடைய ரப்புக்கு நெருக்கமாக நீங்கள் செல்லக்கூடிய நேரம் ஒன்றுன்னு சொன்னால் சஹருடைய நேரம். அது இந்த கியாமுல் லைலை கொண்டு தான் நீங்கள் பெற முடியும். அந்த டைம் என்பது நமக்கும் ரப்புக்கும் தான். யாருக்கும் அந்த டைமை கொடுக்க முடியாது. நம்முடைய பெற்றோர், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்தங்கள், யாருக்கும் அந்த டைம் கிடையாது. அந்த சஹருடைய டைம் என்பது எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் உண்டான டைம். நானும் அல்லாவும் பேச போகிறோம். என்னுடைய பாவத்திற்காக அவனிடம் நான் இஸ்திக்ஃபார் செய்ய போகிறேன். என்னுடைய தேவைக்காக நான் அவனிடம் கதறப் போகிறேன். என்னுடைய காதலை கொண்டு நான் அவனை அழைக்கப் போகிறேன். அல்லாஹ் என்று அழைக்கப் போகிறேன். அவன் பதிலளிக்க காத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய குர்பை எனக்கு பரிசாக தர காத்து கொண்டு இருக்கிறான். இது எல்லாம் இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள். இல்லை முத்தாய்ப்பான ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னால், இந்த சஹருடைய நேரத்தில் நம்ம எந்திரித்து தொழுதோம் என்று சொன்னால், இந்த சஹர் நேரத்தில் எந்திரிச்சு தொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, குன்னா நத்தஸஹருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி கூட சஹர் செய்வோம். சும்மா நகூமு இலா ஸலாஹ், சஹர் செஞ்சு உடனே தொழுக ஆரம்பிச்சிடும், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஃபஜர் இல்லை, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தொழுகையில். அப்போ சஹர் என்பது ஒரு சின்ன பகுதி தான். சாப்பிடுவது என்பது அந்த சஹருடைய நேரத்தில் ஒரு சின்ன பகுதி தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே தவிர, அதற்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். அவங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இபாதத்துக்கு மெயின் ஃபோக்கஸ் போச்சு.
அப்போ அந்த நேரத்தில் நாம் எந்திரித்து அல்லாஹ்வை தொழுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு நற்பாக்கியம் என்னன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஓ முகஃபரத்துன் லிஸ்ஸய்யிஆத், நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அந்த நேரத்தில் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். ஓ முன்ஹாத்து அனில் இஸ்ம், இதான் மெயினான விஷயம். பாவம் செய்யாத நிலையில் அல்லாஹ் நம்மளை வச்சிருப்பான். அது பாவத்தை விட்டு தடுக்கும். எது தடுக்கும்? சஹருடைய நேரத்தில் நாம் எந்திரித்து அல்லாஹ்விடம் தொழுவது பாவத்திலிருந்து நம்மை தடுக்கும். நமக்கு என்ன ஆசை? நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் பாவம் செய்யாமல் வாழணும், அல்லாஹ்க்கு பிடித்த மாதிரி வாழணும். அதுக்கு எங்கே அல்லாஹ் மருந்து வச்சிருக்கான்? தஹஜ்ஜத்தில் வச்சிருக்கான். நீங்கள் அந்த டைமில் எந்திரிச்சு தொழுங்க, நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. பாவத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். யாரை? எந்த ஒரு மனிதர் தஹஜ்ஜத்தில் சஹருடைய நேரத்தில் எந்திரித்து அல்லாஹ்விடம் தொழுகிறாரோ. அல்லாஹ் எல்லாத்துக்கும் கூலிய வெளிப்படையாக சொன்ன அல்லாஹ் இந்த தொழுகைக்கு மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் மறைச்சு வச்சுட்டான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவர்கள் தூக்கத்திலிருந்து தங்களுடைய பெட்லேருந்து அவங்க எந்திரிப்பாங்க, அல்லாஹ்வை அழைப்பார்கள், பயபக்தியுடன் அல்லாஹ்வை கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள் அந்த சஹருடைய நேரத்தில். ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் செய்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஅலம் நஃப்சும் மா உஃபிய லஹும், எந்த ஆத்மாக்கும் தெரியாது, மா உஃபிய லஹும் நான் மறைத்திருக்கக்கூடிய, மின் மா உஃபிய லஹும் மின் குர்ரத அயுனின் ஜஸா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி, கண்குளிர்ச்சியான கூலி, நான் மறைத்து வைத்திருக்க கூலி எந்த ஆத்மாக்கும் தெரியாது. பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்ததற்காக என்ன செஞ்சாங்க? தூக்கத்திலேருந்து எந்திரிச்சா அல்லாஹ்வை தொழுதாங்க, அல்லாஹ்வை அழைத்தார்கள். இதுக்கு கூலி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதை நான் மறைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அது கண்குளிர்ச்சியான கூலி. அது என்ன கூலி? தஃப்சீரில் சொல்கிறாங்க, வலிமார்கள் சொல்கிறார்கள், அது அல்லாஹ்வுடைய நெருக்கம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் தான் பெரிய கூலி. அல்லாஹ்வே கிடைப்பது தான் கூலிகளில் எல்லாம் பெரிய கூலி. அப்போ அவ்வளோ பரக்கத் பொதிந்த அந்த நேரத்தில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம், தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடுறோம். தயவு செய்து உங்கள் ஃபோனை சஹருக்கு எழுப்பிவிட்றாதீங்க. உங்கள் ஃபோன் தான் உங்களை சஹருக்கு எழுப்பிடுது. அலாரம் கொடுத்து அலாரம் அடித்து சஹருக்கு உங்களை ஃபோன் எழுப்பிவிட்ட உடனே நீங்கள் ஃபோனை எழுப்பிவிட்றாதீங்க, ஃபோனை தூங்க வச்சுருங்க. அது ஃபஜ்ரில் எந்திரிச்சுக்கிட்டோம். ஃபோனை எடுக்கவே கூட. சஹருடைய நேரம் என்பது ஃபோனுக்கு உண்டான நேரம் அல்ல. சஹருடைய நேரம் என்பது டிவி பார்க்குற நேரம் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க இஸ்லாமிய நிகழ்ச்சி தானே, அதுக்குண்டான நேரமே இல்லை. சஹருடைய நேரம் என்பது முழுக்க முழுக்க நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் உள்ள நேரம். அல்லாஹ்விடம் கதறக்கூடிய, நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நேரம், நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வை இறை காதலுடன் அழைக்கக்கூடிய நேரம். அதனால் தயவு செய்து இந்த சஹருடைய நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி அலாரத்தை வைத்து எந்திரிங்க. குறிப்பாக பெண்மணிங்க, அவங்க ஃபுல்லாக அடுப்பை கிச்சனில் இருந்து டைமை முடிச்சிடுறாங்க சஹருடைய நேரத்தை. பெண்மணிகள் குறிப்பாக சஹருக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஒரு 4 ரக்காத் தொழுது ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்விடம் மனமுருகி உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் கேளுங்கள், தேவைகளுக்காக அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த அமலெல்லாம் செய்யலாம், இந்த பாக்கியங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹு தாலா அவனுடைய நெருக்கத்தை தருகிறான். அல்லாஹு தாலா பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாக்கிறான். பாவம் செய்ய மனசு வராது, பாவத்தை விட்டு தடுக்கும். இந்த 5 பெரும் பாக்கியங்களும் சஹருடைய நேரம் நமக்கு தருகிறது. அதை வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது போன்ற நல்ல விஷயங்களை, அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சஹருடைய நேரத்தை எப்படி நபிமார்களும் சஹாபாக்களும் வலிமார்களும் பயன்படுத்தினார்களோ அப்படி பயன்படுத்தி அல்லாஹுடைய குருபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.